நண்பா ஓய் சீராக அமைந்திருக்கும் இந்த தெய்வீக சபையாகும். தெய்வீக சபை எப்படி? தெய்வீக சபை தெய்வீக சபை ஆணாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் அரும்பெரும் தாய்மார்களும். ஆமாம் நண்பா பாதி சாமத்துக்கெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போயிருது சாமி. அதெல்லாம் அடிச்சுட்டு போயிருது இன்னைக்கெல்லாம் அப்படி இருக்காது. நண்பா ஓய் கடல் அடைப்பால் சொல்லிருக்கும் சூழ்ந்திருக்கும் தெய்வீக சபையாகும். தெய்வீக சபையாகும். அப்படிப்பட்ட ஹரிச்சந்திர மகையான கண்டம், ஹரிச்சந்திரன் மயான கண்டம். ஆமாம் சரிங்க. அப்படிப்பட்ட நாடகத்தில் நண்பா சாமி இப்படி வேடம் விட்டு வெளியே வந்திருக்கிறேன். நான் இங்கே வாழ்ந்து வருகிறேன். எங்க வாழ்ந்து வரீங்க? என்னுடைய நாடு என்னாகும்? நாடு என்ன? முதல்லையேவா நண்பா என்ன நாடாகும்? அப்படி சொல்ல வரும் செவி கொடுத்து ஆமோதிக்க வேண்டும். செவி கொடுத்து ஆமோதிக்க வேண்டும். அப்படியா? ஆகட்டும் சாமி. நண்பா அப்படி இருந்தாலும் இன்னும் நம்மளுக்காக வேண்டி செவன பாட்டில் அம்பளி செய்த அந்த நல்ல உள்ள செவனப்பு கலந்து இனிமே குடிக்குமாறு. ஆமாங்க 5 பாட்டில் செவனப் பாட்டில் செவனப்பு கலந்தே குடுறா கோமாளி, தண்ணி கலந்து குடிக்காத அப்படின்னு சொல்லி 5 பாட்டில் அன்பளிப்பு செய்த அந்த மாணிக்கம் ஐயா அவர்கள் எந்த முகமானாலும் தங்க முகமாண்டு இந்த பச்சையம்மன் சன்னதி எவ்வாறு ஓங்கி வளர்கிறதோ அவ்வாறு அவங்க குடும்பங்கள் சிறப்போங்கி வளர வேண்டும் என்று இந்த அம்மனை பிரார்த்தனை செய்கிறேன். நமோ செய்கிறேன். அப்படி இருந்தாலும் நண்பா நான் எங்க வாழ்ந்து வருகிறேன்? எங்க வாழ்ந்து வருகிறேன்? எந்த நாட்டை ஆண்டு வருகிறேன்? எந்த நாட்டை ஆண்டு வருகிறேன்? அவர் மூணு வெளியில வந்தா உனக்கு என்ன வருது போடுது? அவரு வந்தாதானே எனக்கு கலையே வருது. எல்லாம் சொல்ற? ஆமா கொடுப்பாங்க பாரு. நண்பா சாமி என்னுடைய நாடு என்னாகும்? உங்களுடைய ஆடு என்ன ஆகும்? ஆடு இல்லடா நாய். தெரியுமா? நீங்க ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் எது? நண்பா ஓய் அமராவதி பொன்னுலோகம். அமராவதி பொன்னுலோகம். அமராவதி
இந்த 3 லோகத்தை ஆண்டு வரக்கூடிய 3 லோகத்தை ஆண்டு வரக்கூடிய தெய்வத்திர மணி என்பார் என்னுடைய பேர். எப்படி? தெய்வ தேவேந்திர மன்னர் என்பார்கள். அந்த 2 சகோதரர் வீரர் 14 புகழும் இந்த தெய்வத்திர மன்னன் வருகிறார் என்றால் ஐயா கண்ணாடிக்காரி ஐயா ஏன் நின்னுட்டு இருக்கிற பாருதா அங்க ஒரு சேர் காலியா இருக்குது உட்காரு உட்காரு அங்க ஒரு பிள்ளைக்கு வராங்களா நண்பா ஓய் போனால் போகட்டும் போனால் போகட்டும் நண்பா ஓய் என்னுடைய நாடு உங்களுடைய நாடு தெய்வலோகம் அப்படி இருந்தாலும் நண்பா சாமி 10 மாதம் 300 நாட்கள் 10 மாதம் 300 நாட்கள் அங்கத்திலே சுமந்து பெற்றார்களே என் தாய் தந்தை யார் தெரியுமா? தாய் தந்தை யார் சாமி? நண்பா சாமி அட 10 மாதத்தை சுமந்து நண்பா 10 மாதம் 300 நாட்கள் 10 மாதம் 300 நாட்கள் அங்கத்திலே சுமந்து பெற்றார்களே என் தாய் தந்தை யார் தெரியுமா? உங்களுடைய தாய் தந்தை யாரு? என் தாயாரோ அதி திதி என்பார்கள். ஓ தாயாரோ அடுத்த வீதி. என் தாயாரை பேரை சொன்னால் அடுத்த வீதியா? நீங்க தானே சொன்னீங்க. அதி எதி
அதி அதி திதி மிதி திதியா அதி திதி அதி திதி அப்படி நண்பா சாமி என் தாயார் அதி திதியாக இருந்தாலும் தாயார் அதி திதியாக இருந்தாலும் நண்பா சாமி தங்கத்தால் தொட்டில் கட்டி தங்கத்திலேயே தொட்டில் கட்டி தரணியில் விட்டு அழகு பார்த்தார்களே தரணியை விட்டு அழகு பார்த்தார்களே தொடமீது நடைப்பழக்கி நடவடிக்கை வளர்த்தார்கள் உங்களை தங்கத்தான தொட்டில் கட்டி உங்களுக்கு மண்ணாக வென்று தங்கத்தால் தகடு அடித்து அரணையில விட்டு அழகு பார்த்தாங்க. ஆமா என்னுடைய தாயார் உங்களுடைய தாயார் ஆமா உங்களுக்கு வீதியில வேளாண்ணா மண்ணாவுன்னு சொல்லி ஆமா வெள்ளியால் தகடு அடித்து விளக்க மாதல் அடிச்சு அழகு பார்த்தாங்க. என் தந்தையாரும் தாயாரும் விளக்க மாதல் அடிச்சு அழகு பார்த்தாரு. அப்படிப்பட்ட என் தந்தையார் பெயரோ காசிப்பா மகாமுனிவர் என்றார். கால் சிப்பல்லடா காசிப்பா மகாமுனிவர் என்பார். காசிப்ப மகாமுனிவர் என்பார். அப்படி இருந்தாலும் நாங்கள் எத்தனை பேர் ஜனனமானோம்? எத்தனை பேர் ஜாதகம் பார்த்துருங்க? ஆயுதத்தை தொண்டையில் விட்டு விடு. நாங்கள் எத்தனை பேர் ஜனனமானோம்? எத்தனை பேர் ஜனனமானீங்க? நண்பா ஒரு நாள் ஒரு தினம் ஒரு தினம் தேவாதி தேவர்கள் எல்லாம் ஒரு இடுக்கை நேர்ந்தது. ஒரு குடுக்கு நேர்ந்தது. இடுக்கை நேர்ந்தது. அந்த இடுக்கத்தை தீர்க்க தேவாதி தேவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன செய்தார்கள்? கடலிலே நீண்ட அமுதம் கடைந்தார்கள். நீண்ட அமிர்தம் கடைந்தார்கள். ஆதிசேஷன் என்ற பாம்பை அணைக்காயராக வைத்து சொல்லக்கூடிய பாம்பை அணைக்காயராக வைத்து மந்தை மலையை மத்தாக வைத்து நீண்ட அமிர்தம் கடைந்தார்கள். தேவாதி தேவர்கள் ஒரு புறமும் அந்த அசுராதி குணங்களும் ஒரு புறமும் அந்த அசுராதிபுரம் தலபுரமாகவும் அமிர்தம் கடையும் பொழுது தலபுரமாகவும் தேவர்கள் எல்லாம் வாழ்புறமாகவும் நின்று நீண்ட அமிர்தம் கடைந்தார்கள். யாரெல்லாம் திருச்சி பாருங்க. அப்படி நீண்ட அமிர்தம் கடைந்தார்கள். அந்த அமிர்தத்தில் வழியாக பிறப்பது எல்லாம் யாருக்கு என்னென்ன பிறந்தது? 32 படிக்கட்டு சிமாதானம். 7 சக்தி கன்னிவார்கள். கடினமான பெண்கள். கடினமாடக்கூடிய பெண்கள். பட்டு வெள்ளை யானை. அனைத்து பொருளும் அந்த அமிர்தத்தில் பிறந்தது. அனைத்து பொருளும் பிறந்தது. என்னடா பிறந்தது? அனைத்து பொருளும் அனைத்தும் பிறந்தன. அதில் பிறந்தது எல்லாம் இந்த தேவர்களுக்கே சொந்தமாகும். ஆமா சரி கண்டா. அப்படி 32 படிக்கட்டு சிமாதானம் இருந்து செல்லவா? ஆமா. அதில் பிறந்தது யாருக்கு தகம் என்று இந்த தேவாதி தேவர்கள் அனைவற்றும் பேரும் கூடி உணர்ந்தார்கள். அப்படி கூடி பேசும் பொழுது அரை மணி நேரம் கழிச்சு கொடுக்குறாராம். சரி அப்படி தேவாதி தேவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி இந்த 32 படிக்கட்டு சிமாதானமா நீங்க வாங்க. ஒண்டி கட சண்முக அண்ணா அவர்கள் எனக்காக வேண்டி ஒரு 100 ரூபாய் வாரி வழங்கி இருக்கிறாங்க. அவர் எங்கமோ போறாரு தங்கமோ ஆண்டு திருப்பதி ஏழுமலையான் சன்னதி ஓங்கி வளர்தோ அது போல இந்த பச்சையம்மன் கோபுரம் எப்படி ஓங்கி வளர்தோ அது போல அவர் குடும்பமும் ஓங்கி வளர வேண்டும். ராமவோ செய்யும்.
நண்பா அப்படி அந்த 32 படிக்கட்டு சிம்மாதனம் 32 படிக்கட்டு சமாதானம் யாருக்கு தகும் என்று தேவாதி தேவர்கள் எல்லாம் கூடி பேச அப்பொழுது 1000 பசுமாட்டை கொண்டு 1000 பசுமாட்டை கொண்டு யாரு காமதேனு பர்வத்தை வச்சு பூஜை செய்து கனிதானம் தருகிறார்களோ சரி அவர்களுக்கு இந்த 32 படிக்கட்டு சிம்மாதனம் பொருந்தும் என்று தேவாதி தேவர்கள் உரைத்தார்கள். அப்பொழுதே தேவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். சரி அதற்கு முன்பதாக இந்த தேவேந்திர நான் என்ன செய்தேன்? 1000 மாடுகளை வைத்து காமதேனு பசு வைத்து அத்தனை வருவருக்கும் எல்லாம் அனைத்தும் அனைத்தும் தானமாக தந்தேன். சரிங்க. அன்று முதல் அந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் பார்த்தாங்க. இந்த தேவர்களுக்கு இவனுக்கே மட்டும் இந்த தேவேந்திரனுக்கு மட்டும் கொடுக்கலாம் என்று அந்த தேவர்கள் முடிவு செய்தார்கள். சரி அன்று முதல் பட்டத்து வெள்ளை யானையும் 7 சக்தி பெண்களும் பட்டத்து வெள்ளை யானை பூச்சூடு கொடை அப்புறம் 32 படிக்கிற சிம்மாதனம் அனைத்தும் எனக்கே சொந்தமாகின. எப்படி ஹவுஸ் பண்ணிட்டு இருக்கிற? நமது யூடியூப் சேனல் நமது பூங்கொடி அக்கா அவர்கள் மாதம் அமாவாசை தெருக்கூத்தை சிறப்பாக இந்த பச்சையம்மனுக்காக வேண்டி மாதம் வந்து இந்த பச்சையம்மனுக்காக வேண்டி நம்ம முகரைகளெல்லாம் எடுத்து போட்டு எங்கடா எடுத்து போடுறாங்க யூடியூப் சேனல்ல நம்ம முகத்தெல்லாம் எடுத்து போட்டு அறிமுகம் செய்த நமது ஏண்டி கருப்பாயி நமது பூங்கொடி அக்கா அவர்கள் மாதம் அமாவாசை என்று தெருக்கூத்து நாடகத்தை சிறப்பாக வந்து இந்த தெருக்கூத்து நாடகத்தை முழுவதும் அவருடைய யூடியூப் சேனல் முழுவதும் வீடியோ எடுத்து உலகம் முழுவதும் பரப்பி கொண்டிருக்கும் நமது பூங்கொடி அக்காவிற்கு எந்த முகமானாலும் தங்க முகமாண்டு இந்த பச்சையம்மன் அருளால் அவர் என்றும் சீரும் சிறப்புடன் நல்வாழ்வு பெற்று வாழ வேண்டும் என்று அந்த பச்சையம்மனை வேண்டிக் கொள்கிறேன். ராமோஜெயம். அப்படி தேவாதி தேவர்கள் எல்லாம் ஒன்றாக செய்து எனக்கு கொடுத்தது உனக்கு கொடுத்தது புழு ஒண்ணும் பொருள் அனைத்தும் அப்படி இருந்தாலும் நண்பா எனக்கும் திருமணம் ஆகிவிட்டது. நண்பா என்ன சாமி சொல்றீங்க? ஏன் பண்ணிட்டீங்களா? இந்த அமராவதி பொன்னுலகத்தையே ஆண்டு வரக்கூடிய இந்த தேவேந்திர மன்னனுக்கு திருமணம் ஆகாம இருக்குமா? பரவாயில்ல சாமி. ஏண்டா நீங்க கூட பண்ணிட்டீங்க. சரி எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அந்த மசாலக்காரன் போற பக்கம் போல அவன் தான் கூட்டிய வைக்கிறான். எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். இன்னும் திருமணம் செய்யவில்லையா? இன்னும் பண்ணல சாமி. அப்படியா? சொல்லிட்டேன். சரி அப்படியா? தாங்க முடியாம அதே செத்து போச்சு. நந்தா இருந்தால் போனால் போகட்டும். என்னுடைய மனைவியோ இந்திராணி என்பார்கள். ஆமாம் நந்தா இந்திராணி. சாமி வேலையிட்டு நீங்க மாலையிட்டு சாமி உங்களுக்கு என்று புத்திர சந்தானம் ஏதாவது உள்ளதா? நந்தா சித்தரசேனனா தேவி அணை ஒன்று இப்படி இருவர்கள் இருக்கிறார்கள். தேவி அணை மந்திரமாலா என்று சொல்லக்கூடிய 3 மக்களை பெற்றெடுத்தீர்கள். ஆமா சரி சாமி. அப்படி இருந்தாலும் நண்பா சாமி என் மனைவி அரண்மனையில் இருப்பாள். இன்று நான் என்ன வேலை? எனக்கு என்ன வேலை? தினந்தோறும் மாதத்தில் ஒரு நாள் திங்கட்கிழமை என்று சோமவாரக்கிழமை என்று திங்கட்கிழமை என்று சோமவாரக்கிழமை என்று திங்கட்கிழமை என்று சோமவாரக்கிழமை என்று சரி சோமவாரக்கிழமை என்று திங்கட்கிழமை என்று எல்லாம் ஒண்ணுதான். எது? திங்கட்கிழமை சோமவாரக்கிழமை. சரி சோமவாரக்கிழமை மண்டே என்று அப்படியா? அப்படியே இருக்கு நண்பா சாமி. மாதத்தில் ஒரு நாள் தேவர் சபை கூட்ட வேண்டும். மாதத்தில் ஒரு நாள் தேவர் சபை கூட்டணும். தேவூர்ல இல்ல தேவர் சபை கூட்ட வேண்டும். தேவர் சபை கூட்டணும். ஆமா சரிங்க. அப்படி இருந்தாலும் என் மனைவி அந்தபுரத்தில் இருக்கிறாள். பொண்டாட்டியா? ஆமாம் நண்பா.
பழசாமி டேய் எது எப்படியோ உங்க பொண்டாட்டி பரவாயில்ல. டேய் நண்பா என்னுடைய மனைவி அழகு யாண்டா 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 ரெண்டு பேரும் பொறுத்து பண்ணாச்சுதானா? சொல்லலாம் ஏய் சொல்லலாம் வியாசல மட்டும் இல்ல பக்கத்திலேயே பொறுத்து பண்ணாச்சுதான். என்ன அடிச்ச உனக்கு அப்படியா கேன புண்டா? ஏய் இன்னும் 2 போடு. அப்படியா அப்பா அப்படிதான் போறோம். இன்னும் 2 போடுன்னா கொண்டு வந்து செவனாப்பு கொடுத்து. நண்பா ஓய் என்னுடைய மனைவி மனைவி ஏய் ஓய் அவருடைய பேரை சொன்னால் அப்படியே பந்தலிலே எப்படி தேன் துளி தொட்டு தொட்டாக உழுகிறது அது போல தேன் துளியாக அப்படியே நாவில் வைத்தால் இனிக்கு விட நண்பா. ஆமா 4 போடுறீங்க. ஏய் இல்ல சாமி மத்தல என்ன பத்தல போதையா? ஏய் ஓய் ஓய் அப்படியா? அப்புறம் சொல்ற நீயா என்ன அடிக்கிற? நண்பா என் மனைவி அந்த புறத்தில் இருப்பாள். மன்னர் அழைத்தார் என்று அதி சீக்கிரமாக அழைத்தோம். ஆகட்டும் 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 போய்